அன்பார்ந்தவர்களே வணக்கம். திரிபலா சூரணத்தை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன். திரிபலா சூரணத்தினால் என்ன நன்மைகள், திரிபலாவை பயன்படுத்துறது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரிங்களா? திரிபலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய். தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய் இந்த மூணு சேர்ந்தது தான் திரிபலாங்கிறது. இந்த திரிபலாவினால் ஏற்படக்கூடிய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் யூஸ்டு ஃபார் ட்ரீட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் எய்ட்ஸ் ப்ராப்பர் டைஜஷன், அதாவது ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஜீரணமாகக்கூடியது, இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஜாண்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன், ஆஸ்துமாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வெயிட் லாஸ், அப்டைட் கண்ட்ரோல், ஃபீவருக்கு யூஸ் பண்ணுறாங்க. டீடாக்ஸ் அண்ட் கிளீன்சிங், சரிங்களா, உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. கிரானிக் அல்சர்ஸ், ரொம்ப பழங்காலமாக ரொம்ப நாளாக வந்து அல்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அல்சருக்கு இது உபயோகப்படுத்துகிறாங்க. ஆன்டி ஏஜிங் அண்டு கிளியர் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளமேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்துறதுக்கு, உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட பாதிப்பில் சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்த்தி விஷன், நல்ல பார்வை வந்து தெளிவாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கான்ஸ்டிபியூஷன், அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரீஜுனிவேஷன் அண்ட் மெமரி, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சக்தியை அதிகப்படுத்துறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை அதிகமாக வச்சுக்கிறது, இதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. டயரியா, லூஸ் மோஷனாக போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லூஸ் மோஷனாக போகிறத நிறுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கேஸ்ட்ரிக் எம்ப்டிங், அதிகமாக காற்று பிரியறதுக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் பர்ன், இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லோயர் டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், கொலஸ்ட்ரால் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபேட்டிக்யூ, ரொம்ப வெயிட் போட்டிருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இம்யூனிட்டி அகைனஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனதுனால உடம்புல வந்து இம்யூனிட்டி சக்தி, எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல்லை சரி பண்ணுறதுக்கு இந்த திரிபுலாவை யூஸ் பண்ணுறாங்க. பிளட் பியூரிஃபிகேஷன், ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு இந்த திரிபுலாவை யூஸ் பண்ணலாம். இரிட்டபிள் பவுல் சிண்டம், இரிட்டபிள் பவுல் சிண்டம், அதாவது வகுத்தில் இருக்கக்கூடிய இரிட்டபிள் ஏதாவது சிண்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா இருக்கக்கூடிய அத்தனை சிண்டம்ஸ்க்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு திரிபலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வேலைகளை வந்து செய்யுது. சரிங்களா? திரிபலாங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயமா இருக்குது. அதனால் திரிபலா சூரணத்தை வந்து நீங்களே கூட வாங்கி எல்லாத்தையும் வாங்கி பொடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெளியே விற்கும் போதும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல வைத்திய முறை. சரிங்களா? திரிபலா சூரணங்கிறது ஒரு சிறந்த விஷயமா இருக்குது, அதனால பயன்படுத்திக்கங்க. இங்கே போட்டுக்க பாருங்க, கடுக்காய், நெல்லி வற்றல், தாண்டிக்காய் தோன்றல், இருமல் தீரும், வயிற்று வலி நெஞ்சரிச்சல் தீரும், மலச்சிக்கல் குணமாகும், மலம் கழிக்கையில் ரத்தம் வருதல் பெண்களுக்கு காணும் அதிகம் இரத்தப்போக்கு நீங்கும், வெட்டுக்காயங்கள் நீங்கும், ஆசனவாய் வலி குணமாகும், பல்வலி தீரும், பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் தீரும். இது அத்தனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு திரிபலா சூரணம் வந்து பயன்படுது. ஏற்கனவே நான் வந்து திரிபலா சூரணத்தை பற்றி வேற உங்களுக்கு இப்போ வந்து சொன்னேன். அது கூகுள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் திரிபலா சூரணத்தை பற்றி போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால ஆஸ்துமாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணத்து மூலம் நல்லா தீருது. எப்படி சாப்பிடணும்னு சொல்லி போட்டுவாங்க. திரிபலா சூரணத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு வேற போட்டுக்கிறாங்க. சித்திரை மாதத்துக்கு எப்படி சாப்பிடணும், ஆனி மாதத்துக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 6 பங்கு திரிபலா சூரணம், 1 பங்கு திப்பிலி, இந்த கலவையை அரைத்து பொடியாக்கி வெதுவெதுப்பான நீரில் கலந்து அருந்த வேண்டும். 6 பங்கு திரிபலா சூரணத்தில் 1 பங்கு தேன் கலந்து வெதுவெதுப்பான நீரில் அருந்த வேண்டும். இதுதான் முதியவன் காலத்தில். 6 பங்கு திரிபலா சூரணத்தில் 1 பங்கு நாட்டு வெல்லம் சேர்த்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து அருந்த வேண்டும். 6 பங்கு திரிபலா சூரணம் சிறிதளவு இந்துப்பு சேர்த்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து அருந்த வேண்டும். இந்துப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதினா உப்பு தான் இந்துப்புன்னு சொல்லுவாங்க. சாரி, இந்துப்பு புதினா உப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இந்துப்புங்கிறது வந்து நாட்டு மருந்துகள் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 பங்கு திரிபலா சூரணம், 1 பங்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலவையை வெதுவெதுப்பான நீரில் கலந்து அருந்த வேண்டும். 6 மடங்கு திரிபலா சூரணத்தை 1 பங்கு சுக்கு பவுடர் சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து அருந்தவும். இப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து திரிபலா சூரணம் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் இப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உபயோகப்படும்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை வைத்தியத்தை நீங்கள் கொஞ்சம் எடுத்து உங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உடம்பு மனசு ஆரோக்கியமாக இருக்கும். வெளியே தேவையில்லாமல் நோய்களுக்காக அங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் வராது. சரிங்களா? நன்றி. திரிபலா சூரணத்தை வாங்கி எல்லாரும் சாப்பிடுங்க. திரிபலா சூரணத்தை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணனாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அது வந்து தண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய் இது 3 சேர்ந்ததா திரிபலா சூரணம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காய்களை பராமரிக்கிறதுக்காக மரம் நட்டு வளங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க.